Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாங்கள் வந்திருக்கேன். So don't be late, let's get started. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்களா? ஸோ இந்த விலாக் வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் எடுத்தது. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராவல்லாம் பண்ண போகிறது இல்லைங்க, பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ இங்கே வந்து பசங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்காக வந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படியே நம்மளும் கொஞ்சம் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து சின்ன பசங்க வந்து மாதிரி சைக்கிள் ஓட்ட வர்றது, அப்புறமா ஸ்கூட்டி பைக்கெல்லாம் வந்து ஓட்டி படிக்கிறதுக்காக வரவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. பிகாஸ் ரொம்ப நிறைய பிளேஸ் இருக்குங்க, தாராளமாக இருக்கும். கார் கூட நம்ம ட்ரைவ் பண்ணி படிச்சுக்கலாம் அந்த பிளேஸில். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ½ வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock, இப்போ 5:30 ஆர் 5:40 இருக்கும். இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சூப்பராக வந்து ப்ரெஷர் குக்கரில் ப்ரௌனி செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் யாருமே ப்ரெஷர் குக்கரில் ட்ரை பண்ணது இல்லைன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ரெசிபி தான் நான் இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து பவுடர் சுகர், அப்புறமா மைதா மாவு அண்ட் கொக்கோ பவுட்ரு, அப்புறமா எக்கு அண்ட் பட்டர், அப்புறமா பேக்கிங் பவுடர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க பேசிக் ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவுக்கு ப்ளைன் ஃப்ளார் அண்ட் 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் இங்கே டார்க்கு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனால 1/2 கப் சேர்க்குறேன். இதுவே நீங்கள் வந்து லைட்டாக இருந்தால் 3/4 கப்பு சேர்த்துக்கலாம் சேம் அளவில். அண்ட் ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ ரெண்டையும் நல்லா சலிச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து இன்னொரு பக்கம் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 100 கிராம்ஸ் பட்டர், அன்சால்டட் தான். அப்புறமா அதில் 1 கப்பு சுகரை வந்து மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி நான் இப்போ இந்த பட்டரில் சேர்த்துட்டேன். அடுத்தது அதில் 2 முட்டையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். என்னோடய பையன் நெஹான் தான் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ 2 முட்டையும் நல்லா உடச்சி விட்டு இந்த முட்டையும் வந்து நல்லா சுகர் அப்புறமா பட்டரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய ப்ரௌனி ரெடி ஆகிடும். பட் நான் இங்கே டபுள் சாக்கோ ப்ரௌனி பண்ண போகிறேன். அதாவது சாக்லேட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம அதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டாச்சுன்னா ப்ரௌனி வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதை ஸ்டியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஒரு 50 கிராம்ஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறேன். மீன்வேல் நம்ம இங்கே மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மிக்ஸில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது கூடவே நான் வந்து இந்த காம்பவுண்டையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் சாப் பண்ணியாச்சுன்னா தான் நமக்கு சியூ பண்ணும்போது அப்பப்போ வாயில் வந்து டேஸ்ட் பண்ண நல்லாயிருக்கும் ப்ரௌனியை. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அப்படியே இதை வந்து பேக் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி ஆயாச்சு. இதுவே வந்து நீங்கள் பட்டர் கம்மி பண்ணுறதா இருந்தால் அது பேலன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் சேர்க்கணும். நார்மல் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஏதாச்சும் சன்ஃப்ளவர் ஆயில் லைக் அது மாதிரி ஏதாச்சும் சேர்க்கணும். பட் ஃபுல்லாக பட்டரில் சேர்த்தா தான் அந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரும் நான் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அப்புறமா நான் வந்து இந்த பேட்டரை வந்து போர் பண்ணுறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா லிட்டில் வந்து வெயிட்டு போடாமல் நான் க்ளோஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண தவா, தோசை தவா அதுக்கு மேலே வச்சுருக்கேன். இது 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஸோ மீன்வேல் நான் வந்து நைட்டுக்கான ப்ரிப்பரேஷன், டின்னருக்கான ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து 1 ஹவர் ஆயிடுச்சுது. நம்ம ப்ரௌனியும் சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு பாருங்கள். அண்டு இப்போ வந்து சப்பாத்தி, நைட்டு சப்பாத்தியும் அப்புறமா பன்னீர் கறியும் தான். ஸோ அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்குது. நெஹான் வந்து சப்பாத்தி வந்து பால் போட்டதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். நான் மீன்வேல் நான் வந்து பட்டர் பன்னீர் மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பன்னீரையும் சாப் பண்ணி வச்சுருந்தேன்னா ஸோ அதையும் கிரேவியில் போட்டுவிட்டு அது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ப்ரௌனி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நைஃபை வச்சு லைட்டாக எட்ஜஸை மட்டும் இறக்கி விட்டால் போதும், அப்படியே கலண்டு வந்துடும். இப்போ அதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதோட அடிப்பக்கமும் பார்த்திங்கன்னா சூப்பரான டெக்ஸ்டரில் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்து பார்க்கும்போதே. ஓகே, நம்ம இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பார்க்கலாம்.
பட் அதுக்கு முன்னாடி பன்னீர் கறியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். நான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கி வச்சுருப்போம்ல, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ரீம் படிஞ்சிருக்கும். அதை தான் சேர்ப்பேன் எப்போவுமே. பிகாஸ் கிரேவி பண்ணும்போது மோஸ்ட்லி ஸ்டாக் இருக்காது ஃப்ரெஷ் க்ரீம்லாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாலில் வந்து மேலே கட்டியான ஒரு லேயர் படிஞ்சிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம், அதை தான் சேர்க்குவேன். இப்போ அவ்வளோதான், பன்னீர் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் சேர்க்கணும். வீட்டில் மாமி வந்து பட்டர் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, பாலில் அந்த ஆடையெல்லாம் சேர்ந்து அடித்து. நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தேன்ல, ஸோ அந்த ஆடையெல்லாம் மிக்சியில் அடித்து இந்த மாதிரி பட்டர் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக போட்டுட்டேன். அப்புறமா கொஞ்சம் கசூரி மேத்தியும் லைட்டாக வந்து கையில் வந்து கசக்கி போட்டு முடிச்சுட்டேன். அவ்வளோதான், பன்னீர் கறி ரெடி ஆயாச்சு. கிரேவி கலர் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, பசங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்ப்பேன். ஸோ இப்போ வந்து ப்ரௌனிக்கான டைம். நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப திக்காக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கேக் பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஸ்பாஞ்சாக இருக்கும். பட் ப்ரௌனி வந்து அதுக்கு ஆப்போசிட். பட் நம்ம சீவ் பண்ணி சாப்பிடும்போது அப்படி வாயில் மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். பட் அவுட்டர்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இங்கே ப்ரௌனி வந்திருக்குது. நம்ம உள்ளே சேர்த்த சாக்லேட்லாம் கொஞ்சம் வந்து கீழே தாந்து போயிருக்குது. கீழே அதாவது மேலே நம்ம போடலை, மேலே போட்டிருந்தா மேலே ஒரு வேளை இருந்திருக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பேட்டர்லையே. ஸோ அது வந்து அங்கங்கேயா கீழே வந்து தாந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட ப்ரௌனி டேஸ்ட் எப்படி வந்திருக்குங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டெக்ஸ்டர் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்டவ் டாப்பில் வந்து பண்ணது, ஓவனில் பண்ணது மாதிரியே சூப்பராக வந்திருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர்லேயே அவ்வளோ திருப்தி ஆயிடுச்சுது. ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன். பட் அது எப்படி வரும்னு தெரியாதனால ஜஸ்ட் நான் அந்த ஷார்ட்ஸில் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட அவுட்புட்டை. ஸோ அது நான் ரொம்ப நல்லா வந்திருந்ததுனால தான் நான் இப்போ வந்து தனியாக ரெசிபி எடுத்து போட்டிருக்கேன். நிஜமாகவே வந்து நம்மளால் சொல்லவே முடியாது இது வந்து ஸ்டவ் டாப்பில் பண்ணதுன்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இப்போ வாங்க இதை கொண்டு போய் வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெஹானுக்கு தான் கொடுக்கணும். பிகாஸ் வந்து அவன் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் பண்ணும்போது. ஸோ அவன்கிட்டயே கொடுத்து பார்க்கலாம். நம்ம அதில் காம்பவுண்ட் சேர்த்துருந்தோம்ல, சாக்லேட் காம்பவுண்ட். ஸோ அது சீவ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக சிவியாக இருந்தது. இப்போ நெஹான் தான் சாப்பிட போகிறான். நான் செஞ்சுருந்த இந்த ப்ரெஷர் குக்கர் ப்ரௌனி பார்த்திங்கன்னா வீட்டில் நெஹானுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் ஸ்பெஷலாக அவங்களுக்கு அதில் சேர்த்துருந்த அந்த காம்பவுண்ட் தான் வந்து ரொம்ப இன்னும் வந்து பிடிச்சிருந்தது. பிகாஸ் நம்ம டெக்ஸ்டருக்கு நடுவில் ஒரு சிவி டேஸ்ட் வரும் பார்த்திங்களா, அது அந்த காம்பவுண்ட் தான். ஸோ அதுவும் சேர்த்து அவங்களுக்கு சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சுது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ப்ரெஷர் குக்கர் ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட் தான். ஸோ இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அதை நீ அடிக்கடி செய்ய வேண்டியதுதான். இப்போ அடுத்ததாக டின்னருக்கான வேலை தான். ஸோ டின்னருக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கேக் வெட்டின பிளேட்லாம் அப்படி கிடக்கு. ஸோ சப்பாத்தி இன்னொரு பக்கம் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சப்பாத்தி அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா, இதுதான் நைட்டுக்கான டின்னர். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிச்சன் க்ளீனிங் முடிச்சுட்டு படுக்க வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னருக்கான வேலையும் முடிஞ்சிடுச்சுது. என்னடா விலாக் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. பிகாஸ் நான் வந்து விலாக் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. ஈவினிங் வந்து பசங்க கூட வாக்கிங் போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ப்ரௌனி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுது இன்றைக்கி. ஸோ ப்ரௌனி பண்ணுற கையோடு அப்படியே விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் குட்டியாக இருந்தது. பட் அந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.